ஓம் உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்றைக்கி என்ன ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாங்க வாங்க. அந்த மூலிகை என்ன மூலிகை அப்படின்னாக்கல எட்டி மரத்தை வந்து பார்க்கலாம். அந்த எட்டி மரம் வந்து சில பேருக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு அம்மா திருச்சியிலேருந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. சாமி இந்த மாதிரி தான் எனக்கு எட்டி மரமே என்னன்னு தெரியல, ஆனால் கேள்வி பார்க்கல, இந்த இலைகள் எப்படி இருக்குது, அந்த மரம் எப்படி இருக்குதுன்னே தெரியல அப்படின்னு அந்த அம்மா வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க திருச்சியிலேருந்து. அந்த அம்மாவுக்காக இந்த எட்டி மரத்தை வந்து நான் போடுறோம். அந்த எட்டி மரனுடைய பயன் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். எட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகைங்க. அது எட்டி இருந்தாக்கல நம்ம வீட்டில் ஆகப்பட்டதோ நம்மக்கிட்ட ஆகதோ எப்பேற்பட்ட கெட்ட சக்தியுமே நம்மக்கிட்ட அண்டாது. வாங்க அந்த எட்டி மரம் எப்படி இருக்குது, அந்த இலைகள் எப்படி இருக்குது, அந்த காய்கள் எப்படி இருக்குதுன்றதை நம்ம வந்து பார்ப்போம். வாங்க காட்டுறேன். இதுதான் எட்டி மரம். இந்த எட்டி மரம் இப்படி தாங்க இருக்கும். இது வந்து பெருசாக இருக்கும், சில மரமெல்லாம் பெருசாக இருக்கும் எட்டி மரம். இந்த எட்டி மரம் இங்கே பாருங்கள், காய்கள் எப்படி இருக்குது, இந்த இலைகள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு அற்புதமாக சொல்கிறேன். மாட்டேந்து நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கோசரம் நாங்கள் எவ்வளோ பெரிய கலாயை ஒன்று உடைச்சி அந்த அம்மாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பாருங்கள், எட்டி கொட்டை இப்படி தான் இருக்கும். எட்டி கொட்டை இப்படி தான் இருக்கும். இன்னமே இது பெருசாக விடுது. நாங்கள் சின்னதுலேயே, ஆனால் இது பழுத்துருச்சு. எட்டி கொட்டை, எட்டி காய், அதாவது காய் இருந்தது நல்லா பழுத்து போச்சுங்க. பாருங்கள், ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ஆனால் ஆரஞ்சு கலர் இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றாதீங்க. இது விஷத்தன்மை கொண்ட ஒரு மூலிகை, சரிங்களா? இது வந்து எதுக்கு பயன்படுத்துதுன்னு சொல்கிறேன். இலைகள் பாருங்கள், அதே மாதிரி இலைகள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். வெத்தலை போல் இருக்கும். நல்ல நீரோட்டங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நீரோட்டம் இருக்கிறதுனால வெத்தலை மாதிரி அற்புதமாக ஜொலிச்சு கொண்டு இருக்கும் இந்த இலை வந்து. அதே மாதிரி இந்த தண்டு அமைப்புங்கெல்லாம் பாருங்கள், நல்லா அப்படி பயங்கரமாக இருக்கும். ஏதோ ஒரு அப்படி விலங்கு போல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி பயங்கரமாக பயம் வருது. இந்த மூலிகை ஒரு தண்டு அமைப்பு பார்த்தோம்னா ஏதோ நமக்கே ஒரு பயம் வருது. எங்கள் ஏரியா சைட்லலாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா சில பேர் பயப்படுவாங்க. ஏன்னா இந்த மரம் இப்படிக்குதுன்றதெல்லாம் எங்கள் சைடு பயப்படுவாங்க. இந்த இலை அமைப்புகள்லாம் பாருங்கள் இந்த மறுபடியும் இந்த காய் பழம், இது பழம் ஆயிடுச்சு. இந்த பழமெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது பாருங்கள். பழம் இன்றைக்கி இதெல்லாம் விடமாட்டாங்க. ஏன்னா எட்டி ஏதோ மூலிகை, இந்த மூலிகைலாம் விடமாட்டாங்க. இந்த பழம் இதுவரையும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள் ஏரியா சைடெல்லாம் நிறைய பேர் எல்லாம் பிடிங்கிடுவாங்க. பிடிங்கிட்டு எடுத்துன்னு போய் கடைக்கு போட்டுருவாங்க. ஏன்னா இதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. எடுத்துன்னு போய் சேல்ஸ் பண்ணிடுறாங்க இதெல்லாமே. ஏன்னா கிடைக்கிறதில்ல இந்த பழமெல்லாம். இந்த மூலிகை பார்த்துக்காங்க. இலைகள் அமைப்பு பாருங்கள். இந்த மர அமைப்பு, இதுதான் மரம் இதுதான் மரம் பாருங்கள். நல்லா ஒரு 20 அடி 25 அடி வளரக்கூடிய, இன்னும் பெரிய இதுலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீர் அமைப்பு இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி கூட வளரக்கூடிய மூலிகை மரம் கூட இது வளரும். இந்த மரத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த மூலிகை சரிங்க, இந்த மூலிகை எதுக்கு பயனாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, இந்த ஒரு மூலிகை போதுங்க. எப்பேற்பட்டு பேயாகட்டும், பிசாசிக்கிறது, காட்டேரியாகட்டும், ஜின்னாகட்டும், குட்டியாகட்டும், எப்பேற்பட்டதும் நம்மக்கிட்ட வந்து அண்டாதுங்க. இதில் ஒரு மையை மட்டும் ஒன்று செஞ்சுக்கிட்டோம்னா, மையை செஞ்சுட்டு நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு இல்லை பேய் பிடிச்சவங்களுக்கு வச்சிங்கன்னா அந்த பேயாவது பிசாசி ஆகுதுங்க, அடித்து ஓடி போயிடும். அவ்வளோ சக்தி இந்த எட்டிக்கு. இந்த எட்டியில் வந்து ஒரு சும்மா எட்டி வந்து ஒரு நல்ல காப்பு கட்டி சாப்பை போய்க்கு முறையாக எடுத்துன்னு போய் வீட்டுக்குள்ளே வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, அந்த வீட்டில் எந்த ஒரு செய்வனையும் இருக்காது. குட்டி ஜின்னு சாத்தா எது ஒன்றுமே இருக்காதுங்க. எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலுமே இதில் செய்கிற மையை எடுத்துன்னு போய் வீட்டுக்குள்ளே அந்த வச்சிட்டோமோ இல்லை ஏதாவது ஒன்றுத்தில் வாசக்காலுக்குள்ளேயோ இல்லை வெளியோ இல்லை தடவிட்டோம்னா அது எப்பேற்பட்ட கட்டாகுதுங்க, உடஞ்சிருங்க. இது உண்மை. இதெல்லாம் நிறைய நாங்கள் அனுபவ முறை, இதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம், அனுபவ முறை. ஆனால் சில பேர் நிறைய பேர் மறைச்சிருவாங்க. இதாவது சூட்சமான முறையில் மறைச்சிட்றாங்க. ஏன் மறைக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்டே அவங்க மீண்டும் திரும்ப வரணும், நம்ம இந்த விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா மீண்டும் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்றாங்க. அதனால் ஒவ்வொருத்தருமே இதை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துங்க. இனிமே எனக்கு பேய் பிடிச்சிருச்சு, காட்டேரி பிடிச்சிருச்சு, என்னை ஜின்னு குட்டிச்சாதான் பிடிச்சி அது இதுனால இனிமேல் சொல்லி யாருக்கிட்டையும் போகாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மூலிகை வந்து ஒரு நல்ல நாள், இதை உகந்த நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நாளில் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைனா அழகாக போயிட்டு ஒரு காப்பு கட்டி ஒரு சாபம் போக்கிட்டு அழகாக முறையாக எடுத்துன்னு வந்து ஒரு தாயத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை, அதாவது ஒரு உக்கிரமான தெய்வம்
ஒரு காளியாக இருக்கட்டும், வாராகியாக இருக்கட்டும், இல்லை முனீஸ்வரர், பைரவர், ஆஞ்சநேயர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உக்கிரமான தெய்வத்தை வந்து நினச்சி அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் இது போட்டுக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பேயும் வராது, பிசாசியும் வராதுன்னா. சரிங்க, இந்த மாந்திரவாதிங்க அந்த மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க. இந்த சாதாரண மக்களுங்க வந்து எப்படி இதை எடுத்து பயன்படுத்துறது அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மந்திரம் தெரியும், எல்லாமே தெரியும், அவங்க எடுத்து பயன்படுத்துகிறாங்க. சாதாரண மக்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னும் போது நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம் நீங்கள். அதனால் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கல, உங்கள் இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. முதல்ல வந்து கணபதியை ஃபஸ்ட்டு வேண்டிக்கோங்க, அப்புறம் குலதெய்வத்தை நினச்சிக்காங்க. நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி பயமாக இருக்குது, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பேயோ பிசாசோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்குது, எது செஞ்சாலும் ஏதோ ஒரு கெட்ட வைப்ரேஷன் ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது எடுத்துன்னு போயிட்டு அழகாக அந்த நாள் ஒன்று வேணாங்க, அழகாக ஒரு பூஜை ஒன்று பண்ணுங்கள். எப்படி ஒரு சாமிக்கு ஒரு பூஜை ஒன்று பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த மரத்துக்கும் ஒரு பூஜை ஒன்று பண்ணிவிட்டு இந்த மரத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் விடுங்க. நான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் கொண்டு போகிறேன், நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு பூஜை செஞ்சு கொண்டு போய் வீட்டில் வைங்க. எப்பேற்பட்ட பேயாக்கட்டும், பிசாசிக்கட்டும், ஜின்னு குட்டி எது இருந்தாலே உள்ளே இருக்காதுங்க, கட்டிக்கிட்டு எல்லாம் உடஞ்சி அற்புதமாக வேலை போயிடும். இது வந்து எல்லா முக்கால்வாசி மாந்திரவாதிகளுமே இதை தாங்க வச்சு பயன்படுத்துகிறாங்க. இது தாங்க சூட்சுமம். இதை வந்து யாருக்குமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா சொன்னாக்கெல்லாம் அவன் பெரிய ஆள் ஆயிரவன்றதுக்கோசரம் இதை வந்து யாருமே சொல்கிறதில்ல. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே இதை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த எட்டி கொட்டை, எட்டி இலை, இந்த இலையை வந்து என்ன பண்ணுறீங்க தெரியுமா, எடுத்துன்னு போய் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு இதோட வந்து புகை போடுங்க. அதாவது நல்லா காஞ்சிருக்கணும். இதெல்லாம் இலையெல்லாம் நல்லா காஞ்சிட்டு இதோட வெண்குங்குலியம், கருப்பு குங்குலியம், நாய்க்கடுகு, வெண்கடுகு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 இந்த இலை வந்து நல்லா காய்ச்சி அதில் போட்டு மருதாணி இலை இதெல்லாம் நல்லா போட்டு புகை பிடிச்சின்னு வாங்க. எப்பேற்பட்ட கட்டாவது, ஜின்னாவது, குட்டியாவது நல்லா எல்லாமே எல்லாம் விளங்கி அற்புதமாக சந்தோஷமாக இருப்பீங்க வீட்டில். வேணா சோதிச்சு பாருங்கள். அந்த நாளுக்கும் இப்போ இருக்கிற நாளுக்கும் உங்கள் வீட்டில் வச்சு சோதிச்சு பாருங்கள். இதெல்லாம் எடுத்துன்னு போய் செஞ்சு நீங்கள் உணர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு வாரம் நீங்கள் சாம்பிராணி போட்டு வந்து பாருங்கள், வீட்டில் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். இதே மாதிரி வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு இதை அழகாக ஒரு வேறு எடுத்து ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு கணபதி மந்திரமோ இல்லை காளி மந்திரமோ இல்லை வாராகி, பைரவர், உக்கிரமான தெய்வத்தை ஏதாவது ஒன்று வச்சு அவங்களுக்குள்ளே போடுங்க பாருங்கள். அவங்களாம் எப்படி அற்புதமாக வேலை செய்யன்றது. இந்த மூலிகை இவ்வளோ சக்தி உண்டு. இதை வந்து வீடு கட்டும் போது கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளாதி போட்டிருப்பாங்க. அதில் வந்து இந்த குச்சிகள் 4 குச்சி நடுவாங்க. எதுக்காக அப்படி நடுவாங்கன்னு பார்த்தாக்கல, அவங்க வீட்டில் வந்து எப்பேற்பட்டு கட்டினா யாராவது கட்டினா கூட அவங்களுக்கு வந்து பழிக்காமல் இருக்கிறதுக்காக சில பேர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள்லாம் இது மாதிரி எடுத்து பயன்படுத்துங்க. இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாக்கல கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட விளக்கம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் எட்டி வந்து வாராகி, இந்த உக்கிரமான தெய்வத்துக்கெல்லாம் உகந்த ஒரு மூலிகை இதுதான். நல்லா பார்த்துக்காங்க. காய் எப்படி இருக்குது, பழம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.